நம்ம சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தின மகிழ்ச்சியில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நின்று ஆட்டத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்த ரச்சின் ரவீந்திரா, நிச்சயமா அவருடைய இந்த பங்களிப்பு நம்ம யாருமே மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் பொறுப்பாகவும் விளையாண்டு சிஎஸ்கே அணியை வெற்றியின் பாதைக்கு சுலபமாக அழைச்சிட்டு போயிருந்தாரு. இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெற்றியை பற்றி முக்கியமாக நம்ம MS தோனி இந்த ஆட்டத்தில் 2 மிகப்பெரிய சர்ப்ரைஸ்கள் தனக்கு தந்ததாகவும், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சொந்த நாடு நியூசிலாந்தே எனக்கு தந்ததில்ல. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியான 2 மாபெரும் சர்ப்ரைஸ் தான் எதிர்பார்க்காத விஷயத்தை இந்த ஆட்டத்தில் தனக்கு தோனி அவர் செஞ்சிருக்காரு. இதனால தான் ஒரு இந்தியன் அப்படின்னு தன்னை உணர வைக்கிறதா ரச்சின் ரவீந்திரா நிகழ்ச்சியுடன் பேட்டி ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தனியா டிவி பேட்டிக்கு அவரு கொடுத்திருக்காரு. அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரச்சின் ரவீந்திரா ஒரு இந்திய வம்சாவழியை சேர்ந்தவர். அவரு இப்படி இருக்க கடந்த ஆண்டு நம்ம சிஎஸ்கே அணிக்கு வந்தப்ப எடுத்த உடனே ரச்சின் ரவீந்திரா அவருக்கு ஓபனிங்கான வாய்ப்பு கொடுத்துடல. கான்வே விளையாடல அப்படின்னாலும் ரச்சின் ரவீந்திரா அவருக்கு விட்டு தான் அவருக்கு ஓப்பனிங்கான வாய்ப்பு நம்ம தோனி அதே போல ருத்ராஜ் கொடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் கான்வே நம்ம சிஎஸ்கே அணிக்கு என்ட்ரி கொடுத்துட்டாரு. இதனால ஓப்பனிங் ருத்ராஜ் அதே போல கான்வே 2 பேரும் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் கான்வே அவரை அணியில் இருந்து டிராப் பண்ணிட்டு ரச்சின் ரவீந்திரா அவரை முழு நேர முக்கியமான ஓப்பனராக நம்ம MS தோனி அவர் இந்த முதலாவது ஆட்டத்திலேயே அவரை நம்பி இறக்கி வெற்றிருப்பாரு. ஸோ இந்த ஒரு சர்ப்ரைஸ் தான் எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு ரச்சின் ரவீந்திரா சொல்லியிருக்காரு. ஏன்னா கான்வே தன்னை விட சீனியர் பிளேயர் அவர் நியூசிலாந்து அணியில். ஆனால் அவரை பெவிலியனில் உட்கார வச்சுட்டு தன்னை பிளேயிங் 11 தோனி அவர்கள் ஃபர்ஸ்ட் சேர்ப்பாரு அப்படின்னு நான் நினைக்கல. தோனி அவர்கள் என்ன அணியில் சேர்த்ததே எனக்கு நம்ப முடியாத மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தன்னை T20லேயே நியூசிலாந்து அணி பக்கம் ஓப்பனராக இறங்கினது கிடையாது. ஓடி ஆட்டத்தில் வேணால் இறங்கியிருக்கேன், ஆனால் T20 ஆட்டங்களில் ஓப்பனிங் இறங்காத என்ன சிஎஸ்கே அணி நம்பி என்ன ஓப்பனிங் இறக்குனது என்னால் நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தான் அது எனக்கு இருந்துச்சு. அதனால் நிச்சயமாக என்னுடைய டேலண்ட்டை என்னுடைய பொறுப்பை உணர்ந்து விளையாடணும் அப்படின்னு தான் நான் கொஞ்சம் அதிரடியாக பெருசாக விளையாடாமல் நிதானமாக பொறுமையாக விளையாண்டு கண்டிப்பாக மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற முனைப்போட தான் விளையாண்டதாக ரச்சின் ரவீந்திரா சொல்லியிருந்தாரு. எல்லாத்தை விட மிக மிக முக்கியமாக ஆட்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கடைசியாக 1-2 ரன்கள் தான் அடிக்க வேண்டியது இருக்குது. அதை தோனி அவர்களே நினச்சா அடிச்சிருக்கலாம். ஆனால் ஆட்டத்தை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனது நான் தான் அந்த வின்னிங் ஷாட் அதை அடிக்கணும். நடுவில் வந்த தோனி அவர்கள் தான் அதை அடிச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த வின்னிங் ஷாட்டை கூட தோனி அவர்கள் எனக்கு தந்தது. நியூசிலாந்து அணி நாட்டில் கூட எனக்கு இந்த மாதிரியான ஒரு மரியாதை கிடைச்சதே கிடையாது. நான் நியூசிலாந்து அணியை சேர்ந்தவன் அப்படின்னு எனக்கு தோணினாலும் இப்போ இங்கே இந்தியாவில் வந்து விளையாடுறப்ப இந்த மாதிரியான IPL CSK பிரான்ச்சைஸ்க்காக விளையாடுறப்ப இந்த விளையாடுற காலகட்ட தருணங்களில் நான் ஒரு நியூசிலாந்து பிளேயர்கள் அப்படின்னு மறந்து உண்மையாகவே நான் ஒரு இந்தியன், அதையும் தாண்டி CSK மக்கள் என் மேலே காட்டுற இந்த அன்பு நான் ஒரு தமிழன் அப்படிங்கிற மாதிரியே தனக்கு உணர தோணுது. IPL விளையாடுற இந்த காலகட்டங்களில் ஒரு இந்தியனாகவும் ஒரு தமிழனாகவும் தான் உணர்ற மாதிரி தான் இங்க IPL நாங்க விளையாடுறோம் அப்படின்னு மகிழ்ச்சியுடன் ரச்சின் ரவீந்திரா நேற்று நம்ம தோனி அவர்கள் கடைசி நேரத்தில் வின்னிங் ஷாட் அதே போல ஓப்பனிங்கான வாய்ப்பு இந்த 2 சர்ப்ரைஸையும் நம்ம தோனி கொடுத்ததை பத்தி ரொம்ப மகிழ்ச்சியுடன் ரச்சின் ரவீந்திரா அவர் பேசியிருந்தாரு.